வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நள்ளிரவில் எழுந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம். பல்கலைக்கழக வளாகத்தில் ஒன்று கூடிய மாணவர்கள். இறுதியில் காத்திருந்த ட்விஸ்ட். பின்னணியில் இருப்பது யார்? வேலூரில் பரபரப்பு. உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் ராமர் பிறந்த இடமாக கருதப்படும் பூமியில் கடவுள் ராமருக்கு பிரம்மாண்டமாக கோயில் கட்டப்பட்டுள்ளது. கோவிலில் கும்பாபிஷேகம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றதால் அயோத்தியே விழாக்கோலம் பூண்டிருந்தது. அந்த கோவில் திறப்பு விழாவை மத்திய ஆளும் பாஜக அரசு மிகப்பெரிய அரசு விழா போல் நடத்தியது. மேலும் இதற்காக நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்களுக்கு கோவில் திறப்பு நாளான ஜனவரி 22ஆம் தேதியன்று பாதி நாள் விடுமுறை அளித்தது. இதற்கிடையில் தமிழ்நாட்டில் சில லெட்டர் பேட் அமைப்புகளும் ராமர் கோவில் திறப்பு விழாவை கொண்டாடினார்கள். இந்த வகையில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான VIT தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகம். இந்த கல்வி நிலையம் சென்னை, போபால் உள்ளிட்ட சில இடங்களில் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் காட்பாடியில் இருக்கும் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த பல்கலைக்கழகத்தில் பல நாடுகளில் இருந்து சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த மிகப்பெரிய கல்வி நிலையத்தில் லட்சக்கணக்கில் நன்கொடை கட்டணம் செலுத்துபவர்கள் மட்டுமே படிக்க முடியும் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி இரவு நேரத்தில் இந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கும் ஏராளமான வெளிமாநில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கல்லூரி வளாகத்தில் ஊர்வலம் நடத்தி ஜெய் ஸ்ரீராம் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. VIT கல்வி நிறுவனத்தின் வேந்தராக இருப்பவர் G. விஸ்வநாதன். திமுக சார்பில் MLA-வாகவும் MP-யாகவும் இருந்தவர். பின்னர் அதிமுகவில் இணைந்து அங்கும் MLA, அமைச்சர் என பொறுப்பு வகித்தவர். 1984ஆம் ஆண்டின் MGR ஆட்சி காலத்தில் தனியார் கல்லூரிகளுக்கு அனுமதி தந்தபோது G. விஸ்வநாதன் தனது கல்லூரியை தொடங்கினார். அதன் பிறகு MGR மறைவுக்கு பின்னர் அரசியலில் இருந்து ஒதுங்கிய G. விஸ்வநாதன் தனது கல்வி நிறுவனங்களை பெரியதாக வளர்த்தார். இவரின் VIT கல்வி நிறுவனம் வேலூரை தலைமையிடமாக கொண்டு பல்வேறு இடங்களில் கிளைகள் வைத்துள்ளன. விஸ்வநாதன் இந்தியாவில் உள்ள தனியார் பல்கலைக்கழக முதலாளிகளின் கூட்டமைப்பில் அகில இந்திய அளவில் முக்கிய பொறுப்பில் உள்ளார். அதே வேளையில் விஸ்வநாதன் தனக்கு கிடைக்கும் மேடைதோறும் பெரியார் குறித்தும் பேரறிஞர் அண்ணா குறித்தும் தமிழ் பற்று குறித்து பேசி வருவார். ஆனால் தற்போது அவருடைய பல்கலைக்கழக வளாகத்துக்கு உள்ளேயே இரவில் வெற்றி ஊர்வலம் நடத்தி ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள் எழுப்ப அனுமதி தந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் அவரின் பல்கலைக்கழகத்தில் இப்படி நடக்கவில்லை என்றால்தான் ஆச்சரியம் எனவும் கூறப்படுகிறது. திராவிடம் குறித்து பேசும் விஸ்வநாதன் இலைமறை காயாக பாஜகவை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார் என சொல்லப்படுகிறது. தனது இந்துத்துவ ஆதரவை வெளிப்படுத்தவே இப்படி செய்ய வைத்திருப்பார். அவரின் மகன் GV செல்வத்துக்கு அரசியல் ஆசை உள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே மகனை பாஜக சார்பாக நிறுத்த முயன்றதாக பேச்சுக்கள் நிலவுகிறது. இதனிடையே VIT பல்கலைக்கழகத்தில் ஊர்வலம் நடத்திய மாணவர்களில் 90% பேர் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. தற்போது வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் இரவில் ஊர்வலம் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.